ஏக்கல பள்ளிவாசலும் மஹர பள்ளிவாசலை பற்றி தான் நான் பேச போகிறேன். நாமது நுசல்லி வனுசல் அல்லா ரசூல் கரீம் அம்மாபாத் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விஷயம் நான் சொல்ல போகிறது யாரும் பர்சனல் எடுத்தாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் பர்சனலாக பேசுகிறது இல்லை. சமூகம், ஒரு சமூகம், பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், அதனால தான் நானும் ஒரு மெம்பர். அதில் நானும் ஒரு சமூகத்தின் ஒருவன். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகம், நான் மேமன் சமூகத்திலேருந்து வரலாம், ஆனால் இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகம், நாங்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம். அதனால மலை சமூகம் மாதிரி நாங்களும் இதில் ஒரு சமூகம் ஒன்று தான். என்ன சொல்ல வாருன்னா, ஏக்கலை ஜும்மா பள்ளிவாசலை பற்றி சமூக வலைத்தளம் இந்த வீடியோ போகுது. 1990ஆம் ஆண்டில் பள்ளிவாசல் அமைக்கப்பட்டு ஜும்மா நடத்தின ஒரு இடம். அதோட 100 வருடம் 200 வருடத்துக்கு அதிகமான ஒரு காலத்தில் மஹர பிரிசன் கிட்ட இருக்கிற பள்ளிவாசல் எல்லாருக்கும் தெரியும். 200 வருஷமாக அது அமுல்ல இருந்துச்சு. அதில் எல்லாம் ஜும்மா தொழுதாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதையும் நிப்பாட்டப்பட்டுச்சு உயிர்த்த நாயர் தாக்குதலோட. இப்போ இதில் 2 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எஸ்பெஷலி நான் இதில் அரசியல் பேசல. தயவு செய்து இந்த ஜெப்பனுக்கு, என்பிபிக்கு, யூஎன்பிக்கு, எஸ்ஜேபிக்கு, வேற சஜபே, மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட், எல்லா கட்சிகள், இவன் நவல எல்லாம் அதுகளுக்கு கடைக்கு போகிற ஆட்களுக்கு நான் பேசுறதும் இல்லை. அவங்களுடைய இப்போ நானும் கட்சி சார்ந்தவன், ஆனால் ஒரு நாளும் கட்சியை பற்றி நான் பேச மாட்டேன். நான் சமூகத்தையும் பேசும்பொழுது அது 2வது விஷயம். ஆனால் இப்போ ஜேவிபி என்பிபிக்கு கடைக்கு போகிற ஆட்கள், இதை நீங்கள் அவதானிச்சு கேளுங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் அதில் பிரின்சிபல் இருக்கிறாங்க. பழைய எஸ்எல்பிபிக்கு ஓட் பண்ணவங்க இருக்கிறாங்க, பழைய யூஎன்பிக்கு வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க, பழைய கிட்டத்தட்ட எஸ்ஜேபியிலேருந்து மாறினவங்க இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் மாறினவங்க இருப்பாங்க, எல்லா கட்சிகளில் மாறினவங்க இருப்பீங்க. அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அது கூட சொந்த பிரச்சனை. ஆனால் சில நாடுகளில் ஆட்கள் லேட்ரினுக்கு போயிட்டு டாய்லெட் பண்ணிட்டு பேண்டு, இப்படி சொல்கிறேனே, பேண்டு டிஷ்யூவால் துடைப்பாங்க தானே. கழுவுற அவங்க சில ஆட்கள் கழுவாங்க, சில ஆட்கள் துடைப்பாங்க. இதெல்லாம் மற்ற நாடுகள், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கழுவி தொடைங்க பரவாயில்ல. அந்த டிஷ்யூ மாதிரி ஆவானம் பச்சை பச்சையாக அந்த டிஷ்யூக்கு படுற மாதிரி இருக்குமே, அந்த நஜீஸ் தானே, அந்த மாதிரி ஆவானம். நான் இதான் சொல்ல வரேன். உங்களுக்கு கோபம் வரும், கொச்சிக்காயிரும், பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலை பற்றி பேசுறேன். ஏக்கலை பள்ளிவாசல், இதில் பெரிய சபைகள் இருந்தாலும் பரவாயில்ல. என்னால் இஸ்லாம் சார்ந்த விஷயம், தொழுகை சார்ந்த விஷயம், எங்கட மதஸ்தானம் சார்ந்த விஷயம். நான் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பேசுவேன். என் மைண்ட் அல்லா தாலா எது போடுறாரோ அது நான் பேசுவேன். உங்களுக்கு சரிப்பட்டா சரியா இருக்கட்டும், பிள்ளையாப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு குரல் கொடுத்தேன்னு சொல்லி அல்லா தாலா கிட்ட நான் தப்பிடுவேன். ஏனென்றால் இது சுயநிலம் இல்லை, இது சமூகத்தின் நளினம். இது சுயநிலம் இல்லை, சமூகத்தின் நளினத்துக்காகத்தான் நான் பேசுறேன். இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை விட எங்கேயாச்சும் போய் பலஸ்தீனில் போய் ஷஹீத் ஆகிறது நல்லவையா? நான் தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பானால் பலஸ்தீனுக்கு போய் ஷஹீத் ஆகிறதுன்னா அங்கே யாரும் ஃபைட் பண்ணுறது இல்லை. சரி, அங்கே உள்ள மக்களோட இருந்து இஸ்ரேல்காரன் போம்பை போட்ட உடனே எல்லாமே முடிஞ்சு கதை. கடைசியாக இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அவங்க பாம்பு போட்டு எல்லாம் ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ தெம்பு இருந்துன்னா அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. நடக்கிற அநியாயங்களை பற்றி பேசுகிற ஒரு ஆளும் இல்லை. மாக்கொல்ல பள்ளிவாசலுக்கு முதல்ல வாரேன். இந்த ஏக்கலை பள்ளிவாசலுக்கு நான் வாரேன். முதல்ல மாக்கொல்லையில் ஏக்கலை அது பூட்டிப்பட்ட பிறகு இப்போ இருக்கிறாங்க மந்திரி, அமைச்சர் எல்லாம் உங்களோட ஆட்சி தானே, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. நான் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனால் குறைபாடுகள் காட்டுவேன். அது மஹிந்த ராஜபக்சோடு இருக்கும் பொழுதும் நான் குறைபாடு காட்டுவேன் தான். மஹிந்தோடு இருந்தா இருந்தன்யா காசு வாங்கல. இந்த தெரியாத முட்டாள் இருக்கிற என்பிபியில் இருக்கிற சில முஸ்லீம்கள் உங்களோட இருக்கிற ஈகோ, என்னுடைய பொறாம இருந்தால் நீங்கள் அது அங்கே பார்த்துக்கொள்வோம். இதுவெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் முதல்ல இந்த பள்ளிவாசலுக்கு வக்காலத்து வாங்க. முனீர் முடஃபல் மௌலவி தானே, வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் ரிசிஸ் அலி கட்டு தோல் வெட்டாம இப்பயாவது கொஞ்சம் எலும்பி முது எலும்போட எலும்பிட்டு பேசுங்க டாக்டர். அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை பேசுறதுக்கு, பயம். நீங்கள் பூந்தி புளிங்கின ஒரு ஆள் இருக்காரு கேண்டில, கம்பளையோ கேண்டியோ மந்திரி 2 பேர் இருக்கிறீங்க, 8 பேர் இருக்கிறீங்க. என்பிபி ஜேவிபி மந்திரிமார்கள் என்னத்தையா செஞ்சு கிழிச்சு இருக்கிறீங்க? நீங்கள் என்னத்தையா செஞ்சு வச்சிருக்கிறீங்க? முனீர் முனஃபர் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற பள்ளிவாசல் திறக்கக்கூடிய, மகாரபிரிசிந்த பள்ளிக்கடை திறக்கக்கூடிய வக்கில்லாத ஒரு மௌலவி. நீங்களும் எல்லாம் எங்களோட சமூகத்தை காப்பாற்றுவீங்களா? பார்லிமெண்ட்ல பேசுவீங்களா? வெக்கம். டாக்டர் ரிசிஸ் அலி புட்டுவத சூடாக்காம டெபுட்டி ஸ்பீக்கர்
ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இயலாது உங்களுக்கு. வாசிக்கவான பேசுங்க, இமோஷன்ஸோட பேசுங்க. இதுதான் எடுத்துட்டு போவீங்க நீங்க கபருக்கிட்ட. நாளைக்கு என்ன போட்டு தள்ளுவாங்களோ தெரியாது, ஆனா பேசிட்டு தான் சாகுவன் நான் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஆனா இதுகளை பத்தி நீங்க அவதானிச்சிருங்க. ஏக்கல பள்ளிவாசலுக்கு ஒருத்தனும் வாரா இல்ல. ஆமா, பிரசிடென்ஷியல் பவர் கொடுத்தாச்சு, பார்லிமெண்ட்ல 159 சீட்ஸ் கொடுத்தாச்சு. கமேபலே கேட்குறீங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஆனா முந்தின மாதிரி கிடைக்காது. ஏன் கிழக்குல மக்களும் வேற தவறா போயிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் கட்சி பேதம் பார்க்குறீங்க நீங்க. உங்களோட தலை மரம் கட்சி தவறு செஞ்சிருக்குன்னா, மயில் கட்சி தவறு செஞ்சிருக்குன்னா, அந்த குதிரை கட்சி தவறு செஞ்சிருக்கீங்கன்னா, ஹிஸ்புல்லாட கட்சி தவறு செஞ்சிருக்கீங்க. எல்லாம் நீங்க அவங்களோட பார்த்துட்டு அவங்களோட மறக்க அவங்களோட ஆட்களையும் தேர்ந்தெடுத்தீங்க. உங்களோட மிஸ்டேக், அது உங்களோட மிஸ்டேக். அதுக்கப்புறம் என்பிபியால ஜேவிபின்றது பழைய தீவிரவாத கட்சி ஒன்று தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குச்சு. 71 தீவிரவாத வேலை செஞ்சாங்க, 88 89 தீவிரவாத கட்சி. 60,000 பேர் கொல்லப்பட்டாங்க. 30-40,000 நாட்கள் 71 கொல்லப்பட்டாங்க. யூத், இளைஞர்கள். 60,000 88 89 ஒஃபிஷியல் ஃபிகர், காணப்போன ஆட்கள் வேறு. அவங்களோட நான் இது வாரேன், இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அவங்களோட இருந்த வேலை செஞ்சவங்க அவங்க இப்போ நல்ல ஆட்கள், அந்த தீவிரவாதம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கொஞ்சம் பேசினா மைந்த கல்லனாம அவனோட இருந்தால் எடுத்து போடுங்கயா, பயமா. மைந்தட ஒரு மைல் கூட உங்களுக்கு ஆட்ட இயலாது, ரணில்டே ஒரு மைல் ஆட்ட இயலாது, சந்திரிகாடே ஒன்றும் ஒரு முடி கூட ஆட்ட இயலாது. என்னத்தை ஆட்டுவீங்க? மைத்ரிபால் எவ்வளோ அவங்களோட இருந்து வேலை செஞ்சவங்க தானே. இதெல்லாம் படம் காட்டுறாங்க உங்களுக்கு. நீங்களெல்லாம் படம் நடிங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஏக்கல பள்ளிவாசலை திறந்துறதுக்கு எங்கட சமூகத்தில் கோடிக்கணக்கு செலவு பண்ணுற தனவர்தன்கள் இருக்காங்க. சில ஆட்கள் அவங்களோட பர்சனல் விஷயம் நான் சொல்கிறேன், எங்கள்கிட்ட தடைப்பட்டிருக்க ஹராம் பண்ண ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க. அது பிஸ்மி சொல்லி எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அதை நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஆனால் கோபம் வரும் அவங்களுக்கு பேசினா. இதுக்கு கோபம் எடுங்களே, இதுவளுக்கு கோபம் எடுங்களே. மாரப்பள்ளியை எப்படி மீட்டி எடுக்கிறதுன்னு சொல்லி மீட்டிங் வைங்க. ஏக்கல பள்ளிவாசல் அதை எப்படி எடுக்கிறது? நாங்க எல்லாம் தீவிரவாதிகள் அல்ல. 30 லட்சம் முஸ்லீம்கள், 2வது பாப்புலேஷன் சிங்களீஸ் முஸ்லிம்ஸ் அண்ட் தமிழ் பிரதர்ஸ் தான் வராங்க. நாட் சிங்கள பிரதர்ஸ், தமிழ் பிரதர்ஸ் அண்ட் முஸ்லீம் இல்ல, செகண்ட் பாப்புலேஷன் நாங்க. இது உங்களுக்கு புரியுது இல்லைன்னு சொன்னா இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் நான் இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணல. ஏனென்றால் கொஞ்சம் பட்டாவது விளங்கட்டுமே உங்களுக்கு. இல்லை நினைப்பீங்க நாங்கள் பவர் பின்னாடி போகிறோம்னு சொல்லி. இவ்வளவு ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ், எவ்வளோ ஜேவிபி முந்தி தீவிரவாத கட்சியோட வேலை செஞ்சு என்பிபிட ஷேடோட இருந்து வேலை செய்றீங்க நீங்க. ஆர்கனைசேஷன்ஸ், முஸ்லிம் சமூகத்துடைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இப்போ அவங்க ஜேவிபி என்பிபிட மெம்பர்ஸ். தீவிரவாதம் மோடி சரியில்லை, இந்தியா சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ராஜீவ்காந்தி சரியில்லை, அதுக்கப்புறம் வந்த மற்றவங்க சரியில்லை, இந்தியாவோட பாலிசி சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்க ஜேவிபி. ஆனால் இப்போ அம்மையாலும் மேங்கோ ஃப்ரெண்ட்ஸ் 60,000 பிள்ளைகளை பலி கொடுத்துட்டீங்க. அந்த சாபம் உங்களோட விடாது. இன்ஷா அல்லாஹ் ரிசல்ட் வரத்தான் செய்யும், வந்தே ஆகும். ஆனால் அந்த டைமில் எங்கட சமூகத்துக்கு பாதிப்பு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினார். அந்த ஸ்டிக்கரில் என்ன எழுதியிருக்கேன்னு அது பிரசிடென்ட் சொல்லல. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அமைச்சர், உள்ளூர் பாதுகாப்பு அமைச்சரா டிஃபென்ஸில் அவர் பார்லிமெண்ட்டில் கதைச்சிருக்கிறாரு. உள்ளூர் இன்டீரியர் மினிஸ்டர் ஐ திங்க் அவர் சொல்கிறாரு, இந்த தீவிரவாத கட்சிகளோட ஆட்களோட இவர் சம்பந்தம் இருந்த சொல்லி வெளியே எடுங்களே. அது ஒன்றும் எடுக்க மாட்டீங்க நீங்கள். ஆனால் இந்த பள்ளிவாசலை மீட்டி எடுக்கிறதுக்கு அந்த 8 முஸ்லீம்களாவது இப்பயாவது திண்டு கழுவாமன்னு சொன்னால் நான் சொன்னேன், அவங்கள கழுவாம தொடைச்சி கொண்டு தானே இருக்கிறீங்க பச்சையா. கோவடவான பர்சனலாக எடுத்துக்கொள்வான, சந்திச்சா சலாம் சொல்லுவேன், பதில் கொடுக்கல உங்களுக்கு தான் பாவம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பர்சனலாக எடுத்துக்கொள்வான, நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அது பிரச்சனையும் இல்லை. பட் இது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு விளையாடுங்க. ஏக்கல பள்ளிவாசலுக்கு வழி ஒன்று பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இருந்த பள்ளிவாசல் தானே எல்லாம். அப்போ நாங்கள் எல்லாம் தீவிரவாதியா? எல்லா முஸ்லீம்கள் தீவிரவாதியா? இல்லைங்க உள்ள என்னப்பா இது? தமிழ் ஆள்களுக்கு சொல்லணுமா? ஓடோட அடிப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு சொல்றதுக்கு வக்கில்ல. என் டயஸ்போரா அவங்களோட அவ்வளோ ஸ்ட்ராங். எங்கட டயஸ்போரா இன்னும் ரணிலுக்கு அனுரைக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கிற
சொன்னனே பச்சையா டிஷ்யூ துடைக்கிற கழுவாமல் துடைக்கிற டிஷ்யூ மாதிரி. இனி அதுதான் கொஞ்சம் சொல்கிறேன். கொஞ்சம் உங்களோட மாப்பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு, லேடிஸ்மார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே கொஞ்சம் சொல்லி வைங்க. அனுர் அங்கிளுக்கு தான் கொடுக்கணும். அனுர் அங்கிள் இப்போ எல்லாருக்கும் நல்லா கொடுக்குறாரு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கு ஒரு மற்ற விஷயங்கள் பேசுவோம். டிஷர்ட்டு ஸ்வெட்டரையும் கட்டிக்கிட்டு ஒரு நாடுக பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போனேன். எங்களோட ஹரணி அமரசூரியன் நல்ல ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்குது அவங்களுக்கு, மாஷால்லா நல்ல லேடி வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற லேடி. ஆனால் அவங்க உடுப்பு உடுத்த போனது ஒரு பிரைம் மினிஸ்டரை சந்திக்க, சான்சலர், ஜெர்மன் சான்சலர் சந்திக்க, அப்படி இல்லை. சினிமா பண்டாராக்கு, சந்திரிகா குமார்த்துங்க, பிலிப்பினோ கொரோசன் அகினோ, அவங்க பெனசீர் பூட்டோ, அவங்க எல்லாம் போனது ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள விஷயங்கள். இந்திரா காந்தி, சோனியா காந்தி, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா, அவங்களோட ட்ரெஸ் கோட், அதோட இதுக்கு முதல் ஷேக் ஹசீனாக்கு முதல் இருந்தவங்க நான் நினைக்கிறேன் ஹலிதா ஜியா, அவங்க இதெல்லாம் நாங்கள் படித்து எப்போயா திருந்துவோம். நாங்கள் யாரும் பரவாயில்ல, ஆண்ட பிள்ளை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சமாவது வேறு சைடில் கொஞ்சம் ஒரு அடி வச்சாலே ஹாவோ பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்களாம். வெளியே வாங்க இருந்தது கொஞ்சம் கூட பண்பாடுகள் எங்கள்கிட்ட இல்லையா, மிஞ்சினது இல்லையா. அதனால இந்த ஏக்கலை பள்ளி வாசல் இருக்கு, இந்த இந்த மஹர பள்ளி வாசலும் இதுக்கு முதல்ல எடுங்க. மற்ற வகுப்பு பற்றி நாங்கள் அப்புறமா பேசுவோம். இதுகளை தான் நாங்கள் எடுக்கணும். இந்த சாபம் இல்லாட்டி எங்களோட சமூகத்தை விடாது. இஸ்ராயலுக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறாங்க அனுரகுமார, பிமல் ரத்நாயக்க, சுனில் ஹதுனேட்டி, எல்லாமே பலஸ்தீனுக்காக பேசினவங்க. 103 பேரை நேற்று ஜொப்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க. முந்தினா திட்டமும் பேப்பர் வாசிக்க மாட்டீங்களோ நீங்களோ எல்லாம், உங்களுக்கு வகி வர்ற மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இப்போ இஸ்ராயலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ப்ராடக்ட்ஸ் பாய்காட் பண்ணுங்க, KFC, மெக்டானல்ட்ஸ், கோகா கோலா, அதெல்லாம் சொல்லக்கூடிய நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க தானே, அதுவும் யூதர்கள் தான். நிப்பாட்டுங்கடா அது அப்படின்னா ஏழாது. பி ப்ராக்டிக்கல். அரபு நாடுகள் எலும்பிட்டு ஃபைட் பண்ணுற காட்டி இதுக்கு முடிவொண்டு இல்லை. நீங்கள் அனுப்புகிற காசும் அங்கே போய் சேருது இல்லை. அது நான் சொல்கிறேன் பொறுப்போட. அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க எங்களுக்கு. அப்படி சேருது இல்லை. அதுக்கு அரபு நாடுகள் இருக்குது. 70 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது. நீங்களோட அனுப்பின காசாலே அவங்க பிழைக்கிறாங்க இல்லையே. என்னத்தையா சொல்கிறது உங்களுக்கு எல்லாம்? எங்கேயாச்சும் போய் ட்ரிப்பில் போயிட்டு நல்லா இருந்துட்டு இதையாச்சும் பார்த்துட்டு நேர்மையாக நடந்து கொள்ளுங்க ஹாஜி. இந்த ஏக்கலை பள்ளிவாசலையும் இந்த மஹர பள்ளிவாசலையும் மீட்டி கொடுங்க. முனீர் முலஃபர் ஹாஜி தூங்கிக்கிட்டே எழும்புங்க. கும்பகரமாக இருக்க வானம் ப்ளீஸ். ரிஸ்வி சாலி அவர்களே, நீங்கள் டெபுட்டி ஸ்பீக்கர் பேசுங்க அனுரையோட, பிரசிடென்ட்டோட, அனுர் குமார் திசாநாயக்கோட, மற்ற 8 பேர் அதில் இருப்பீங்க. பல ஆட்கள் பூந்தி புழுங்கினவங்க, கோழி திண்டவங்க, சவன் சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதுலையாவது வெளியெடுத்து அப்புறமா சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மனவேதனையோட பேசுகிறேன் இன்னைக்கு. ஏனென்றால் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதே எனக்கு புரியலை உங்களுக்கு. முதல்ல அந்த பள்ளிவாசலை மீட்டி எடுத்து அவன் கல்ல, இவன் கல்ல, மைந்த கல்லன், ரணில் கல்லன், சந்திரிகா கல்லியா, மற்றது இந்த மைத்ரிபால கல்லன், ஒருத்தனையும் பிடிக்க மாட்டான். பிடிச்ச உடனே எல்லாம் பேலில் வெளியே விலகுதான் அவங்களோட கிரைம். நீங்களோட தான் மாடாவீங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் நீங்களோட. நான் ஷிராஸ் யூனுஸ் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பேசும் வரை ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எனக்காக துவா செய்யுங்க விசேஷமாக. ஏனென்றால் எங்களுக்கும் த்ரெட்ஸ் இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.